ஒரு குடும்பத்துல அடுத்தடுத்து மரணங்கள் நடக்குது அப்படின்னாலே, இறந்தவர்களுடைய சாபம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டாம். எதிரிகளுடைய வீரியம், எதிரிகளுடைய பலம் அந்த குடும்பத்த வாரிசே இல்லாம பண்ணிடும். அப்படியேப்பட்டவர்கள் தொடர்ந்து ஆண்கள் இறந்துகிட்டே வர்றாங்க ஒரு குடும்பத்துல, இல்ல பெண்கள் தொடர்ந்து இறந்துகிட்டே வர்றாங்கன்னா உஷாராயிடுங்க. காசில போயிட்டு ஒரு திதி தரணும். அதுக்கு பேரே வந்து மரண திதி அப்படின்றாங்க. அது ஒரு வகையான பூஜை. உங்களுடைய வீட்ல குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் வீடியோ கால்ல வந்து பார்க்கணும், அந்த பூஜைய. நாங்க போய் அந்த பூஜைய போய் உங்களுக்காக பண்ணிட்டு வருவோம். ஒருவேளை உங்களுக்கே வாய்ப்பு இருந்தாலும், கான்டாக்ட் டீட்டெயில்லாம் குடுப்போம். நீங்க காசு இது போய் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தா போய் பண்ணுங்க. ஒரு ஆள் ஃப்ளைட்ல போயிட்டு வர்றதுக்கு குறைந்த செலவு 25,000. உங்களுக்கு பட்ஜெட் இருந்தா போய் பண்ணிக்கங்க. நெறைய மக்கள் அ உஷாரா இல்லாம குடும்பம் எல்லாம் போனதுக்கப்புறம், வாரிசுகள்லாம் போனதுக்கப்புறம், நீங்க வாழ்ந்து பிரயோஜனமே இல்லல்ல.